2011 இருந்து 2020 வரைக்கும் ஃபுல்லாவே ஏடிஎம்கே மட்டும்தான். கலைஞர் வந்து அடுத்தது டிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா, மு.க. ஸ்டாலின் தான் சிஎம்மா இருப்பாரு அப்படின்னு சொல்ட்டாரு. எனக்கு என்னடா இந்த 10 வருஷம் ஆயிருச்சு இன்னும் மு.க. ஸ்டாலின் வரவே இல்லையே. ஏன்னா, கலைஞருக்கு வந்து மு.க. ஸ்டாலின் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அந்த ஆசை வந்து நம்மளுக்கு வந்து கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளு. இந்த தமிழ் தாய் கொடுத்த கொடை கலைஞர். அவரோட ஆசை நிறைவேறணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. எப்படியாச்சும் மு.க. ஸ்டாலின் வந்து டிஎம்கே ஜெயிக்கணும். மு.க. ஸ்டாலின் வந்து சிஎம் ஆயிரணும். சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அது எப்படி ஆசைப்பட்டனோ, அதே மாதிரி இப்போ விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா, அது கலைஞருக்காக மு.க. ஸ்டாலின் சிஎம் ஆனாரு. ஓகே. ஆனா மு.க. ஸ்டாலினுக்காக நான் உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்ல முடியாது. கலைஞர் இருந்து உதயநிதி ஸ்டாலின் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனா கலைஞர் இல்ல. கலைஞரோட ஆசைக்காக மு.க. ஸ்டாலின் வந்து சிஎம் ஆயிட்டாரு. அதனால இப்போ வந்து விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை எனக்கு. இதுதான் என்னோட கருத்து. ஸோ இதை நான் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசை